கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஏசப்பா இந்த உலகத்துல நம்மளை போலவே வாழும் பொழுது அவர் சொன்னார், பிதா சொன்னார் நான் செய்கிறேன் என்று. பிதா சொன்னதை அவர் செய்தார். ஏசப்பா சொன்னதை பேதுரு செய்தார். அதனால் தாமே அநேக ஜனங்களுக்கு மீட்பை குறித்து ஏசப்பா சொன்னதை குறித்து அதை கேட்டு சொல்லிவிட்டு கடந்து போனார் பேதுரு. நாம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் ஒரு சிந்தித்து பாருங்க. நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிதா சொன்னதை ஏசப்பா கேட்டது போல கேட்கிறோமா? ஏசப்பா சொன்னதை தான் கேட்கிறோமா? இல்லாவிட்டால் ஏசப்பா சொன்ன பிரகாரம் அவருடைய இந்த நீங்க இப்போ வாழ்கிற பேதுருவு அந்த நாட்கள்ல வாழ்ந்தார். இப்போ இந்த நாட்கள்ல நாம வாழ்கிற இந்த நாட்கள்ல உலகத்துல என்னென்ன சம்பவங்கள் நேர்கிறது என்பதை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்கள்ல பேதுருவிடத்துல ஆண்டவர் இது எல்லாவற்றையும் உவமையாய் சொல்லும் பொழுது இந்த சம்பவங்கள்லாம் பேதுரு கண்ணால பார்க்கல. ஆனா அவர் சொன்னதை நம்பி ஜனங்களுக்கு தேவன் சொன்னதை ஏசப்பா சொன்னதை அப்படியே பேதுருவு சொல்லி அத்தனை ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்கு திருப்பினார். ஆனா ஏசப்பா சொன்ன ஒவ்வொன்றும் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வருகை சீக்கிரம், அவர் வரப்போகிறார். வருவதற்கு உண்டான அடையாளங்களை ஒரு பக்கம் தேசத்தில் உள்ள அதிகாரிகளும் பெரிய ஆட்களும் அதை கொண்டு வருகிறார்கள். தேவன் வருகையை குறித்து அவர்கள் எல்லாவற்றையும் அந்த கடைசி காலத்துக்குரிய அத்தனை சம்பவங்களும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எல்லாவற்றையும் நாம இந்த தேசத்துல கண்டு கொண்டு வருகிறோம். எதை மாற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கடைசி நாட்கள்ல எப்படி இந்த பூமி இருக்கும், இதை குறித்தெல்லாம் நாம கேள்விப்படுகிறோம், கண்ணால் பார்க்கிறோம். தேவன் சொன்ன அத்தனை விஷயமும் இந்த தேசத்துல நடந்து கொண்டு வருகிறது. கண்ணால் பார்க்காத பேதுருவு அவ்வளவு அற்புதங்களை செய்தாரு. தேவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அற்புதம் செய்தார். இப்போ நம்ம இந்த தேசத்துல ஏசப்பா சொன்ன காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம், கேட்டு கொண்டு இருக்கிறோம். நாம எப்படியா நடக்க வேண்டும்? நம்ம கையில சொன்னது ஏசப்பா ஒரே ஒரு காரியம்தான். இந்த நாட்கள்ல தேவன் சிலுவையில 7 வார்த்தைகளை சொன்னதை மாத்திரம் நாம் தியானித்து கொண்டிருக்காமல் அதோடு கூட தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆத்துமாக்களுக்கு அநேக ஜனங்களுக்கு ஏசப்பாவை குறித்து சொல்லி அவர்கள் வீணாய் விருதாய் போகாதபடியா தேவ ராஜ்யத்துக்கு திருப்புவோமானால் ஏசப்பா எவ்விதமாய் சந்தோஷப்படுவார். ஏசப்பா சொன்னதை செய்தோம் என்ற மன சந்தோஷம் நமக்கு எவ்வளவா இருக்கும். இது காலம் செல்லாது, கடைசி காலத்துல நிற்கிறோம். இப்போல்லாம் அப்போ பேதுரு சொன்னாரு, நாளைக்கு நடக்குமா இல்ல எப்போ நடக்கும் ஏசப்பா, இத சொல்லுங்க, இது ரவி எப்போ நடக்கும்னு கேட்டாரு. ஆனா பேதுரு கேட்டாரு. ஆனா நாம இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ காலம் செல்லாத மகனே, சீக்கிரத்தில் நம்மளால் முடிஞ்சது ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை இந்த நாட்கள்ல தேவன் ரத்தம் சிந்தி நமக்காக ரத்தம் சிந்தினார். இந்த நாட்கள்ல ஒரு ஆத்துமாவுக்காச்சும் மனம் திரும்பும்படியா நாம் சொல்ல வேண்டும், கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏசப்பா ஒரு சிலுவையில ஒரு காரியத்தை செய்தார் அழகா. ஏனென்றால் அந்த நாட்கள்ல சிலுவையில் அறையும் பொழுது காடி கொடுப்பார்கள். அந்த காடி எதற்காக கொடுக்கிறார்கள் என்றால் அந்த வழி தெரியாது இருப்பதற்காக அந்த காடி கொடுப்பார்கள். அந்த காடி கொடுத்தார், அவர்கள் மயங்கிய நிலையில் இருப்பார்கள். ஆனா ஏசப்பா சொன்னாரு, என் பிள்ளைங்களுக்காக நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், என் பிள்ளைங்களுக்கு என் ரத்தம் சிந்தப்பட நான் அவரே தான் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையை அவரே ஏற்றுக்கொண்டார், அவரே தான் அதை உள்வாங்கினார். அப்ப ஏசப்பா சொன்னார், இந்த காடி எனக்கு வேண்டாம், என் பிள்ளைகளுக்காக நான் இந்த வலியை தாங்கி சகித்து இந்த கல்வாரியில நான் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் என் பிள்ளைகளுக்காக என்று நம் மீது வைத்த அந்த நம்பிக்கையை நம்ம வீணாக்கலாமா? வீணாக்க கூடாது. இந்த ரத்தம் சிந்தின இந்த நாட்கள்ல நாம ஒரு ஆத்துமாக்கு நம்ம சுசேஷத்தை சொல்லுவோமா? உன்னால் முடிஞ்சா 10 ஆத்துமாக்கு கூட சொல்லலாம். அது உன் பலத்தை குறித்து, உன் விசுவாசத்தின் பலத்தை குறித்து காணப்படுகிறது. ஆனாலும் ஒரு ஆத்துமாக்கு நாம இந்த வேலையில சொல்லுவோம் என்று புறப்படுவோம். எழுந்திருங்க, புறப்படுவோம். ஒரு ஆத்துமாக்காச்சும் இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் மனதில் ஏவப்பட்டது, இன்றைய நாட்கள்ல உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஏவப்பட்டது. அதனால் தாமே இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.